ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின்ஷியாவுக்கு ட்ரக்கு கொடுத்து அவங்க அம்மாவும் பிரதருமே அங்கே கட்டிலில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ கூயானுமே வர்றான். அவனுக்குமே அங்கே ட்ரக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ அங்கே எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே ஹீரோயின் மேலே இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அவளுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிடுது. அப்போ அவன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலை, பட் நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் இதெல்லாம் என்ன பேச்சு, இது 2025, இதெல்லாம் வந்துட்டு நார்மல் தான், நீ வந்துட்டு பெருசாக்காதன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க, இது 1994 தான் அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டேங்க. கேலண்டரை பார்த்தா அங்கே வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது. அங்கே வெளியுமே கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. ஐயோ கடவுளே, நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸையும் அங்கே அவளோட ஃப்ரெண்டுமே சேர்ந்து அவளுக்கு அங்கே துரோகம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கோவப்படும் போது நாங்கள் ரெண்டு பேருமே எப்படி ஒன்று சீட் பண்ணணும்னு தெரியணுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு மோசமாக அவளை அங்கே வந்துட்டு ட்ரீட் பண்ணியிருக்கா. இப்படி வந்துட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு சண்டை வரும்போது ஹீரோயின் கீழே விழுந்ததில் அவள் இறந்து போயிருக்கா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ரீபான் ஆகி ஆனால் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு ஒரு பர்த் ஆயிருக்கா. நம்ம ஹீரோவை அப்படியே அவங்க திரும்பி பார்த்ததுமே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ ரெடி ஆகுன்னு சொல்லும்போது அங்கே கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணால் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணியும் தான் வந்துட்டு பயங்கரமாக அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ என் பொண்ணை பாருங்களேன், என்ன மாதிரி கேவலம் பண்ணி வச்சுட்டான்னு, யாரோடய சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காளே, என் குடும்பமானமே போச்சேன்னு சொல்லிட்டு அந்த லேடி காசுக்காக ரொம்ப கேவலமாக அங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி நீங்கள் யார் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கோவப்படுறா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோங்க பஸ்ஸில் போகும்போது ஹீரோயின் அதே பஸ்ல தான் ஏறி வந்திருக்கா. பட் ஆள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பிறகு அவங்க அம்மாவை பார்த்தா நீ ஒழுங்கா இதை கொண்டு போய் அவன்கிட்ட கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமா திட்டியிருக்காங்க. பட் அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் உடனே வந்துட்டு நீ அப்படின்னா வந்துட்டு நான் சொல்ற வேலையை பண்ணணும்னு சொல்லி அவங்க பிரதருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ட்ரக்கை கொடுத்து தான் அவளை அங்கே தூக்கிட்டு வந்துட்டு அங்கே பெட்ல போட்டிருக்காங்க. இப்போ ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மரியாதையை வெளியே வாடா, என்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்க, என் குடும்பமானமே போச்சேடான்னு சொல்லிட்டு அங்கே கத்தும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீங்கள் என்ன வேலை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்களோட கர்ச்சிப் கிடச்சிருச்சு, இதில் தான் நான் ட்ரக்கை கொடுத்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த லேடி அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்துட்டு இப்படிலாம் பேசி தப்பிக்கலான்னு நினைக்காத, ஒழுங்காக வந்துட்டு இந்த பேப்பரில் சைன் பண்ணி கொடு, எங்களோட எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கணும், நீ தான் எங்களுக்கு காசுமே கொடுக்கணும்னு சொன்னதும் ஹீரோயின் அதை பிடிங்கிட்டு கிழிச்சு போட்டா. என்கிட்ட வந்துட்டு இங்கே பாரு உன்னோட சர்டிஃபிகேட் இருக்குது, இது வேணும்னா நான் சொல்கிறதான் கேட்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோன்னு உங்களுக்கு நான் எவ்வளோ காசு வேணுமோ கொடுக்குறேன், நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு அவங்க கூட போய் சண்டை போட்டுட்ருக்க, அவங்க வந்துட்டு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியுமே உன்னை வந்துட்டு அவங்க அசிங்கப்படுத்துறதுக்கு தயங்காமல் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றதாவே சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் நீங்கள் பணம் மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடுவேன் பிஸ்னஸ் பண்ணின்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது, 2025லேருந்து வந்த வாசி. ஸோ ட்ரெஸ் எல்லாமே அங்கே குவாலிட்டியாக கொண்டு வந்து அவங்க சேல்ஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அது எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே அது எல்லாத்தையுமே அங்கே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்து அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அடிப்பாவி இங்கேயுமே நீ வந்துட்டு ஏன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. அவளோட நேம் வந்துட்டு மியா. அவங்க ஐயோ இங்கே பாருங்கள், இந்த ஃபேப்ரிக் டச் பண்ணதுமே என்னோட ஹேண்ட் எல்லாமே ரேஷஸ் ஆயிடுச்சு, இவ ஏதோ வந்துட்டு ரொம்ப பேட் குவாலிட்டியாக வந்துட்டு வித்துட்ருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறா. பட் அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாருமே பயந்து போயிட்டு ஐயோ கடவுளை இந்த ட்ரெஸ் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அங்கே போடும்போது அவங்க அண்ணியுமே கண்டிப்பாக வந்துட்டு ஃபேக்காக தான் வைப்பா, இவளை பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நாங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்கிறா. அப்படிலாம் எதுவும் கிடையாது, இது எல்லாமே பக்கா குவாலிட்டி, இங்கே பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க பார்ட்னர்லேயே அங்கே வந்துடுறாரு. இது எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் தான், பெரிய கம்பெனிகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணதுன்னு சொன்னதும் அந்த மியா இல்லை இது பொய் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இந்த ரேஷஸ் வந்து வேறு எங்கேருந்து தான் உனக்கு வந்திருக்கு, உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்ப யாருமே வந்துட்டு நம்ப மாட்டாங்க. அப்போ அங்கே ஐயோ இங்கே பாருங்கள் இவ ஏதோ ஒரு மேன் கூட வேற வந்து சொத்திருப்பா போல, இவ கழுத்தில் மார்க் இருக்கு பாருங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே அங்கே பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிருது.
அப்ப இவ்வளோ மாரி ஒரு கேர்ள்ட்டலாம் போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் அங்க ரொம்பவே பழி சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே கேவலமானவ. இதனால தான் இவ வீட்டு வந்துட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே சேர்ந்து இன்சல்ட் பண்ணதும், அந்த சைடுல நம்ம ஹீரோ வர்றான். அத பார்த்துட்டு அவங்க பிரதர், "எங்க நீ போயிட்டுருக்க? நீ ஸ்டாப் பண்ணு. எங்களுக்கு குடுக்க வேண்டிய காச குடுன்னு" சொன்னதும், "நீலாம் பிரதர வந்துட்டு இப்படியா பேசுறேன்னு" சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு, அங்க வேகமா போயிட்டு அங்க நம்ம ஹீரோயின காப்பாத்துறதுக்காக போறான். அப்ப அங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக்காய் போயிடுறாங்க. அவங்க சிஸ்டர் இல்லாவையும் போட்டு அவன் அடிச்சிடுறான். அந்த மியா, "நீ எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, என்கிட்ட இங்க பாருங்க எல்லாமே வந்துட்டு கான்ட்ராக்டுக்கான ப்ரூஃப் இருக்கு. இது எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா அங்க பயந்து போயிட்டு வேகமா அங்க அவங்க சிஸ்டர் இல்லாவை கூப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப அங்க இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு தான் அப்படின்னா இதெல்லாம் பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு அந்த மியாவை பிடிச்சி அங்க வந்துட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மியாவுமே, "நீ வந்து என்னோட ஃபியான்சே, நீ எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா, நீ ஏன் வந்துட்டு எதுக்காக இங்கே வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாத்தையுமே, "நான் லின்சியை தான் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எனக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்களா" அப்படின்றத சொல்லிட்டு, நீங்கள் கண்டிப்பாக மேரேஜுக்கு வரணும்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே எல்லாருமே சந்தோஷமாயிட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. "எதுக்காக பயந்துட்டு இருக்க, நீ வீட்டுக்குள்ளே வான்னு" சொன்னதுமே, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், "நீ வந்துட்டு அங்கே ஏதோ வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக பேசினேன்னு" சொன்னதும், "என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உண்மையிலே தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுக்கையுமே இருந்து பயப்படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்குவேன்னு சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. பட் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வீட்டில் ஆளுங்க இருக்காங்களேன்னு சொன்னதும், "அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத" அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே படுத்துட்டு இருந்தா, இவன் அப்படியே பார்க்க அவ பார்க்க இப்படியே தான் போயிட்டுருக்கு. 2 பேத்துக்குமே எனக்கு நைட்டு நடந்த விஷயங்கள் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ண போட்டான். பட் அங்கே தலையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு மெடிசனை போட்டு விட்டுட்டு, "என் மேலே முழுசாக உனக்கு நம்பிக்கை வரணும், நான் அது வரைக்குமே வந்துட்டு வெயிட் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோர்ஹெட்டில் அங்கே கிஸ் பண்ணிட்டு போனதுமே ஹீரோயினுக்குமே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ரொம்ப சூப்பராக அவள் ரெடி ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட, "நான் எப்படி இருக்கேன் பார்க்க" அப்படின்ற சட்டி கேட்டதுமே, "உண்மையிலே பார்க்க நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது" அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நெக்ஸ்ட் டேவுமே அங்கே போய் அவங்க வந்துட்டு அவள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுறா. அங்கே சேல்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் கொடுத்து போட்டதும் அவங்க பார்ட்னர் அங்கே வந்துடுறான். "அடிப்பாவி, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, லாஸ் ஆக போகுது நம்மளுக்குன்னு" சொன்னதும், "நீ வாயை முடிட்டு பேசாம இரு, எனக்கு பிஸ்னஸை பற்றி நல்லா தெரியும்னு" அவள் சொல்கிறா. "நீங்கள் இன்னுமே வந்துட்டு அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே நான் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுப்பேன்னு" சொன்னதும் அங்கே அவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ண பார்த்தா ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இருக்க எல்லாருமே ட்ரெஸ்ஸை வந்துட்டு அள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அங்கே காசு மேலே கொட்டுது. அதை பார்த்துட்டு அவனுக்கே அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. பிறகு அவங்க பார்ட்னர்கிட்ட இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிக் எல்லாமே சொல்லி கொடுத்ததுமே லீக் அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. சரி, ஓகே, நம்ம 2 பேருமே சேர்ந்து தொடர்ந்து வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அங்கே வந்துட்டு 2 பேரும் ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோங்க வந்துட்டு எப்படி பிஸ்னஸ் போச்சுன்னு சொன்னதும் அதிகமாக லாபம் கிடச்சிருச்சுப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்தால் வெளியே செப்பல் இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக எங்கள் அம்மா அண்ணியோட வேலையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவள் அங்கே வீடு துடைக்கிற குச்சை தூக்கிட்டு போகிற அடிக்கிறதுக்கு. பட் உள்ளே இருக்கிறது பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா பிடிச்சாங்க, தள்ளி விட்டாங்க. சண்டை போடும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். "அம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு" சொன்னதும் ஹீரோயின் ஷாக்காகி போயிடுறா. "யார் இந்த பொண்ணுன்னு கேட்டதுமே, "நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு" சொன்னதும், "என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு மியாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், அவள் தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவன்னு" சொன்னதுமே, "நீங்கள் வந்துட்டு என் விருப்பத்துக்கு மாறா மேரேஜ் எப்படிமா பண்ணி வைக்க முடியும்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா, "நீ வந்துட்டு என் பேச்சை கேட்டுதாகணும்னு" சொன்னதும், "நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அவன் போய் சொல்கிறான். அதை கேட்டு அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு போயிட்டு, "நான் இவ்வளோ மருமகளை ஏற்றுக்க மாட்டேன்னு" சொல்கிறாங்க. ஆனால் அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி அங்கே வந்துட்டு வந்ததுமே நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறாங்க. அங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மல் தான் வருது. அப்போ அவங்க அம்மா உண்மையை சொல்லி இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அம்மா, அவளுக்கு ஏதோ ஸ்டொமக்கில் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் கிடையாது" அப்படின்றதாவே சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு, "நீ வந்துட்டு இவளை விட்டு பேசாமல் நான் சொல்கிறத கேளு, மியாவை மேரேஜ் பண்ணிக்கோன்னு" சொன்னதும், "நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன், நான் அவளை தான் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், மேரேஜ் பண்ணிக்குவேன்" அப்படின்றதாமே சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அம்மான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசினா மரியாதை என்னை வந்துட்டு தள்ளியேறுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எப்படியே பிரச்சனையாகி அவங்களுக்கு ஹார்ட்டில் பெயின் ஆகிருது. அங்கே வேமா வந்துட்டு நர்ஸ் வந்துட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின், "என்னால் தானே உன்னோட ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்ளம்னு" சொன்னதும், "நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், என் மேலே நம்பிக்கை இருக்குல்லன்னு" சொன்னதும், "உன் மேலே கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம இப்போவே போய் வந்துட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம்" அப்படின்றத அவ சொல்கிறா.
பிறகு அங்கே வீட்டுக்கு போனால் அவங்க ஃபேமிலி பார்த்தாங்க, சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே போயிட்டு அங்கே பணத்தை கொடுத்துட்டு செட்டில் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் கேட்டால் அவங்க வந்துட்டு இந்த காசை கொடுத்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு போக முடியும், எங்களுக்கு இன்னுமே நிறைய காசு வேணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் எல்லாம் எப்படி வந்துட்டு அம்மாவா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப நம்ம ஹீரோயின் தான் அங்கே எக்ஸ்ட்ரா காசுமே வச்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க. பிறகு அந்த மியாட்ட கால் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், பணத்தை பார்த்ததுமே ரொம்ப ஆசையாயிருச்சு, ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டேன்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டு இருக்கா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்க போகிறாங்க. ஹீரோ பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். உள்ளே போகணுன்னா நீ எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணணுமேப்பான்னு சொல்லும்போது அவன் எல்லாமே பண்ணிட்டு உள்ளே வந்தா ஹீரோயினை காணோம். ஹீரோயினோட இன்னொரு ரூமில் பார்த்தா அங்கே வந்து ஒரு பர்சன் வந்து டிஸ்பிளே பண்ண பார்த்துட்டு இருக்கான். திரும்பவுமே ஹீரோ அங்கே உள்ளே வந்துட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு நீ இப்படிலாம் ஈஸியாக அவளை கண்டுபிடிக்க முடியுமா, நாங்கள் கொடுக்குற டாஸ்க் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பண்ணாலுமே ஹீரோயின் அங்கே மீட் பண்ண முடியல. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு எங்கே அவளை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு ஹீரோயின் பார்த்தா அவனை அடிச்சவங்க வந்துட்டு லாக் பண்ணி வச்சிடுறா. ஹீரோ அவளவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அந்த பர்சனை அடித்து ஹீரோயின் கையை காலை கட்டி அங்கே வந்து அடைச்சி வச்சிருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டுக்கு டவுட் ஆகிட்டு அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே அந்த பர்சனை அடித்து அவங்க கட்டி போட்டு வச்சிருக்கா. இவங்க 2 பேருமே அங்கே வெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக போனால் அவங்க அம்மா அந்த மியாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நான் இவ்வளோ தான் என்னோட மருமகளை ஏற்றுக்குவேன், ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டு இருக்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோவப்படுறான். இப்படியே வந்துட்டு அந்த மியாக்கும் அவளுக்குமே அங்கே பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் நீ எப்படி வந்துட்டு கேவலமான வேலை பண்ணன்னு எனக்கு தெரியும், நீ யார் அனுப்பி வச்சேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க திமிரா பேசிட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆனதுமே ஹீரோயின் கோமாயிட்டு அவளை அடிக்க போகும்போது வேகமாக பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டதில்ல, அவங்க அம்மா மேலே அங்கே அடிபட்டுது. அவங்க கீழே விழுந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் ஐயோ நான் எதுவும் பண்ணலை சாரின்னு செட்டுங்க வந்துட்டு பயந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சுடுறா. இங்கே பாருங்க வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது, இவ தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டையுமே காமிச்சதும் மியா நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. பார்த்தா இங்கே ஹீரோயினோட ஃபேமிலி அங்கே வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களுக்கு இன்னுமே காசு வேணும்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு மியாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நாங்கள் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம், இவளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு காசுக்காக அங்கே வந்துட்டு பேசினதுமே ஹீரோயின் நீங்களாம் வந்து குடும்பத்தை சேர்ந்தவங்களா இப்படி கேவலமாக பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு வாக்குவாதம் ஆரம்பிக்குது. பட் அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு மியா வந்துட்டு சரியில்லாத பொண்ணுன்னு புரிஞ்சு போயிடுது. எனக்கு வந்துட்டு மியா மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வேணாம், அவள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு இப்படியே வாக்குவாதம் ஆனதுமே எல்லாருமே அங்கே மியாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படிப்பட்ட கேவலமான பொண்ணு நீன்னு சொல்லிட்டு இப்படியே பிரச்சனை போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோ அங்கே வேகமாக வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்துட்டு நீ அவங்க வந்துட்டு எப்படியோ போயிட்டு போகிறாங்க, நான் வந்துட்டு உன்னை வந்து சொல்கிறது எல்லாத்துக்குமே நீ ஓகே மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு அதேமாதிரி அங்கே சொல்லிட்டு அங்கே ஃப்ளாரையவே வந்து ரிங்காக அவங்க மாற்றி அங்கே கையில் கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து ஓகே சொல்லிட்டு இருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே நைட் அங்கே வந்துட்டு க்ளோஸ் ஆனதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ணுறான். அப்போ என்னாச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது அன்றைக்கி நடந்த விஷயங்கள் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் என்ன அவனுக்காக வந்துட்டு சமைச்சு கொண்டு வருவான்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஃபுட்டு கொண்டு வரா. பட் அங்கே ரொம்பவே நல்லா இல்லை. இப்போ ஐயோ எனக்கு வந்துட்டு சரியாக தெரியலப்பான்னு சொல்லிட்டு அவள் சாரி கேட்டதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்ட போய் எங்கள் கிஸ் பண்ணுறா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே நம்ம வெளியே போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். வெளியே அவங்க 2 பேருமே போயிட்டு இருந்தா அவங்க பிரதர் நம்ம ஹீரோயினை அப்படியே அங்கே வந்துட்டு கிட்னாப் பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துட்டு எங்கே காணுமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என் வாழ்க்கையவே கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டதுமே நீ என்ன பண்ணி அதுக்கு தானே உனக்கு பலன் கிடச்சிருக்குன்னு சொன்னதும் ஒழுங்கா நீ அவன்கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே சரி பண்ண சொல்லி எங்களுக்கு இன்னுமே காசு கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணும்போது ஆனால் கரெக்டாக அப்பங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடியை வெளுக்க ஆரம்பிச்சுடுறான். ஹீரோயின் தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க செத்து தொலைய போகிறான்னு சொன்னதும் அவன் அங்கேருந்து பயந்து ஓடி போனதுமே ஹீரோயின் அவன் சாரி கேட்டுட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மெடிசன்லாம் போட்டுட்ருக்கான். நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு பேசாமல் அமைதியாக இருக்கா, அவனை நான் வந்து போலீஸில் சொல்லி ஒரு வழி பண்ணி விட்றேன்னு சொன்னதும் இல்லை அவனை நானே வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு அவன் சொன்னதுமே அவன் ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்கிறான். 2 பேருமே அங்கே சந்தோஷமாயிட்டு கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தன்னோட லைஃப்பில் வந்ததுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனுக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. பிறகு 2 பேருமே இங்கே வந்துட்டு ரொமான்ஸ்மே பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு தூங்கணும்னு இருக்குன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட்
மார்னிங் பார்த்தா கீழே யாரோ வந்திருக்க மாதிரி இருக்குது. போய் பார்த்தா அங்கே ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஆளோட நேம் வந்து ஷென். அவருமே வந்துட்டு ஒரு பெரிய பிராண்டோட வந்துட்டு ஓனர் தான். ஸோ உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்டு எல்லாமே கொடுத்ததுமே ஹீரோயின் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டாங்க, வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க, ஓகே சொல்லிட்டுங்க கையை டச் பண்ணிட்டு பேசினதுமே அந்த ஆள் வந்துட்டு பொண்ணுங்கிட்டலாம் நான் வந்துட்டு எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து வச்சுக்க மாட்டேன், நான் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் கூட தான் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோ என்னை விட என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு எல்லாமே நல்லா தெரியும்னு சொல்கிறான். இப்போ நான் வந்துட்டு 50-50 வந்து சேஸ் வந்துட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பேசினதும், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள்கிட்ட ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கணும், எங்களுக்கு வந்துட்டு அதில் என்ன லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல வேணாமான்னு சொல்லும்போது, அங்கே வந்துட்டு நான் உன்ன மாதிரி ஆளுகிட்டலாம் பேச விரும்பலை, அவன்கிட்ட தான் பேச எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லும்போது ரொம்பவே வந்துட்டு கோவமாயிருது அந்த பர்சனுக்கு. அங்கே நம்ம ஹீரோவை வந்துட்டு ஆளை வச்சு பிடிக்க சொல்லிட்டு ஹீரோயினுமே அவன் பிடிச்சிட்டு அங்கே கத்தி வச்சு அங்கே வந்துட்டு குத்த போகும்போது ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா, ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் அந்த பர்சன் நான் வந்துட்டு உங்களை பற்றி கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான், உனக்கு வந்து பிஸ்னஸை பற்றி எல்லாமே நல்லா தெரியுதுல்ல, இது சும்மா வந்துட்டு ஃபேக்கான கத்தி தான் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. பிறகு அந்த பிஸ்னஸை பற்றின டீல்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த மியா வந்துடுறா, நீ எதுக்காக இவ்வளோ கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது இதுவுமே ஒரு கிளைண்ட்டு தான் அப்படின்றத அந்த ஆள் சொல்கிறாரு. அப்போ அங்கே நான் வந்துட்டு இவ கூட சேர்ந்து வந்துட்டு எந்த ஒர்க்குமே பண்ணுறதுக்கு விரும்பலை, நீங்கள் இவ கூடலாம் பேச்சுவார்த்தை வைக்காதீங்க, இவ நல்ல பொண்ணு கிடையாதுன்னு சொன்னதும் நீ எதுக்காக இங்கே வந்துட்டு பிஸ்னஸில் தலையிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது இவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறா, என்னோட ஒய்ஃபை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே நீங்கள் வர வச்சிருக்கீங்களா, நீ வந்துட்டு எப்பயுமே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இப்படி தான் கேவலப்படுத்திட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இவளோட கழுத்தில் மார்க் எங்கேயாச்சும் இருக்கோ, அதுக்கப்புறம் எங்கெங்கே என்ன இருக்குமோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே என்னப்பா உன்னோட வருங்கால ஒய்ஃப்க்கு எல்லா விஷயமே நல்லா தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு அப்படின்னா இந்த மாதிரி வேலை நீ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிச்சதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிட் பண்ண போகும்போது நீ என் பிஸ்னஸை வந்துட்டு கெடுக்கிறதுக்கு வந்துட்டு நினச்சிட்டு இருக்கியா, மரியாதை இருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட பிஸ்னஸ் வச்சுட்டு ஹாப்பியாக தான் இருப்பீங்கன்னு சொன்னதோ, நீங்கள் பண்ண போகிற விஷயத்தில் தான் நான் இம்ப்ரெஸ் ஆகணுமா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ உங்கள் பிஸ்னஸில் உங்கள் திறமையை காமிங்கன்னு சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா, இனிமே நிறைய வந்துட்டு டிசைன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உனக்காக ஒரு பர்சன் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ அவரை போய் வந்துட்டு பார்த்து பேசு, கண்டிப்பாக உனக்கு நிறைய வந்துட்டு உதவிகள் கிடைக்கும்னு சொல்லிடுமே ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே தேங்க்யூ சொன்னதும் இதில் தேங்க்யூ சொல்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுச்சேக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவர் அங்கே மீட் பண்ண போனால் ஆல்ரெடி மியா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர்கிட்ட அங்கே சிரித்து பேசிகிட்டு இருக்கோமே புரிஞ்சுக்குது இங்கேயுமே எடுத்து விட வந்துட்டாளான்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே போயிட்டு அந்த பர்சன்ட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவன் வந்து தன்னோட பிஸ்னஸை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கோமே அந்த ஆள் அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கஃபேக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, அங்கே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே போனால் அது வேறு யாரோடதும் கிடையாது, அவங்க அண்ணியோட தான். ஹீரோயின் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுறா, அடிப்பாவீங்களா எங்கே கொண்டு வந்துட்டு சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு டக்கோட வந்து ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், நான் உங்களுக்காக ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபுட்டை கொடுத்ததுமே ரொம்ப டெலிசியஸாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மீட்டில் வந்துட்டு ஏதோ ஸ்மெல் வருது, இது நல்லாவே இல்லை, நீ வந்துட்டு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் எதுக்காக என் பிஸ்னஸை கெடுத்துட்டு இருக்க, உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா போன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான், ஏன்னா புருஷனை முன்னாடி சேர்ந்து வந்துட்டு இங்கே கெடுத்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அவள் சொன்னான்னா கண்டிப்பாக உண்மை இருக்கும், நான் வந்துட்டு ஃபுட்டை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆளை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை கூப்பிட்டதுமே ஃபுட்டு வந்துட்டு நல்லா தானே இருக்குது அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நான் தான் சொன்னேன்ல இவள் வேணும் தான் இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இவள் கண்டிப்பாக வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கா, கிச்சனை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு சொன்னதும் மரியாதை இங்கேருந்து போயிடல விளக்கு மரம் எடுத்து அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு மரியாதை நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த பர்சனுமே இங்கே சாப்பாடு எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்து ஃபைட் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ஃபுட்டு வந்துட்டு சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நானே இப்போ போய் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கிச்சனுக்குமே போய் பார்த்தாங்க மீட் எல்லாமே அழுகி போய் ஸ்மெல் பயங்கரமாக கெட்டதாக வருது. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுமே இவ வந்து ஃபேக்காக வந்துட்டு எங்களுக்கு காமிச்சிருக்கா, இவ ஃபுட் எல்லாமே வந்து கெட்டு தான் போயிருக்குன்னு சொன்னதும் ஐயோ கடவுளை நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் சாரி சொல்லிட்டு உங்களோட இந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட சேர்ந்து நான் டீல் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணி வந்துட்டு அங்கே சாரி கேட்டுட்டு ஹெல்ப் பண்ண சொன்னா அங்கே வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பூராத்தையுமே வந்துட்டு சீல் வச்சுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு பயங்கரமாக அடிச்சதுமே
சொன்னதுமே அவங்க அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் என்ன கெடுத்தேன்? எல்லாம் உங்க பொண்ணோட வேலை தான் சொன்னதும், அங்க அவன் வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு போட்டு அடிக்கிறான். அவ அதெல்லாமே பார்த்துட்டு, "நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கடா. உன் கூட சேர்ந்து என்னால இருக்க முடியாது. எனக்கு டைவர்ஸ் குடுறான்னு" சொல்லிட்டு அங்க சண்டை போட்டதுமே, அவங்க அம்மா வாய மூடிட்டு பேசாம இருங்க. இவளுக்கு வந்துட்டு சரியான பாடம் கத்து குடுக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின், நீங்கள் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. நீங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே பேசினதும், எதுவுமே பண்ண வேணாம், என் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் நீ ஹாப்பியாக இருந்தால் போதும். நான் உனக்காக வந்து ஒரு வீடு வந்துட்டு பார்த்துருக்கேன், நீ வந்து அதை உன்னோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதும், பிறகு நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு போய் பார்க்கும்போது அந்த பர்சன் இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களோட பிஸ்னஸ்க்குன்னு சொல்லிட்டு பேசும்போது, ஒரு பாட்டி மேலேருந்து கப் எல்லாத்தையுமே தூக்கி இங்கே வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க ஃபுட்டோட. மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு பைத்தியக்கார பொம்பளை எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதுமே, அங்கே நம்ம ஹீரோயின் அந்த பாட்டி இந்த வீட்டை வந்துட்டு ரெண்டுக்கு எங்களுக்கு கொடுக்க முடியுமா, நாங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு சொன்னதும் பாட்டி அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசுகிறாங்க. பட் திடீர்னு பார்த்தா அவங்க பாட்டு கோவப்பட்டவங்க வந்துட்டு மரியாதை போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதுமே, அங்கே ஒரு ஆன்ட்டி கூப்பிட்டு அந்த லேடியோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு இல்லாமல் போயிட்டாங்கம்மா, அதனால் அந்த பொம்பளைக்கு மைண்டு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி அதை தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட திரும்ப அங்கே பாசமாக பேசி வந்துட்டு அங்கே ரெண்ட்டுக்கு கேட்க ட்ரை பண்ணுறா. பட் அவங்க வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் இதனால் உங்களுக்குமே பெனிஃபிட் இருக்கும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் முடியாது, மரியாதையை போயிருன்னு சொல்லிட்டு போனாலுமே ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை. டெய்லி அவங்களுக்காக ஒரு ஃபுட்டை கொண்டு வந்துட்டுருக்கா. ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு தடவை அடிபட்டுறது மெடிசன் கொடுத்துட்டு போனதுமே பாட்டிக்கு அப்போ நல்ல மனசு தான் சொல்லிட்டு திரும்பவுமே ஃபுட்டை கொண்டு வந்தால் அவளுக்கு தலையெல்லாம் சுற்றுது, தொட்டு பார்த்தா ஃபீவர் அடிக்குது. இந்த மாதிரி டயத்தில் போய் நீ வருவியா, வா முதல்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவளை நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. அவன் முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே பக்கத்தில் இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிட்டு, என்னப்பா 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ இந்த வீடு தான் வேணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, பாட்டி நம்ம கம்பெனியில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அதை அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக செலிப்ரேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. பட் அங்கே ஹீரோவை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்துடுறாங்க வாரண்ட் எடுத்து. நீ வந்துட்டு பிராண்டில் வந்துட்டு போலி வந்து பண்ணியிருக்க, ஸோ நீ வந்து பண்ணதுக்கு உனக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போனால் பாட்டி அங்கே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணால் பிடிச்சவங்க தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஒன்றுதுமே, நீ பாட்டியை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோ, நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயினுமே அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே லீவ் வந்துடுறாரு. நீ போய் உன் ஹஸ்பண்ட் என்னன்னு பாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இங்கே ஹீரோவை போட்டு அடிச்சவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு வேணுக்குனே அவனை அந்த கேஸில் வந்துட்டு மாற்ற வைக்க அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சண்டை போயிடுறா. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எதுவும் பண்ணலை, எதுக்காக நீங்கள் இப்படி போய் கேஸ் போடுறீங்கன்னு சொன்னதும், ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் உன்ட்டு எவிடன்ஸ் இருக்கா, எவிடன்ஸ் இருந்தால் கொண்டு வந்து கொடு, நாங்கள் வந்துட்டு அவனை வெளியே விடுறோம், மரியாதை இல்லாட்டி இங்கேருந்து போயிடுன்னு சொல்லும்போது ஹீரோயின் இங்கேருந்து போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அங்கே ஹீரோயினுமே அடிச்சு அங்கே வெளியே தள்ளி விட்றாங்க. ஹீரோயின் அங்கே போயிட்டு அந்த ஷென்ட்டை தான் ஹெல்ப் கேட்குறா. அப்போ அந்த பர்சன்ட்டை, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரியல அவன் எப்படிப்பட்ட வேணும், ப்ளீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே, நான் பண்ணுறேன், பட் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும், ஆனால் அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறான், போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். லாயரை வச்சு அங்கே வெளியே வந்துட்டாங்க போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவள் சாரி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின், நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே நீங்கள் இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னதும், உனக்காக நான் என்ன வேணாலும் வந்துட்டு அனுபவிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க பிரதர் வேற ஒரு லேடி கூட அங்கே ஒன்றா இருக்கதா அங்கே அவள் பார்த்துட்டு, இவனை வந்துட்டு சும்மா மட்டும் விடக்கூடாது, இவங்க ஒய்ஃப்ட இதை காமிச்சு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து முடிவு பண்ணுறா. அவனை பார்த்தா அவங்க ஒய்ஃபை பற்றியே மோசமாக அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கான். பிறகு அவங்க அண்ணியை போய் கூப்பிட்டதுமே, நீ எதுக்கு இங்கே வந்தால் மரியாதை போன்னு சொல்லும்போது, நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனால் வேறு ஒரு லேடி கூட சேர்ந்து அவங்க ஒன்றா இருந்துட்டுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்போ நீங்கள் வந்துட்டு இது நல்ல சான்ஸ், உங்களை அவள் எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லுங்கன்னு சொன்னதும், ஆமாம் நீ வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, இவங்க பேச்சை கேட்டு நான் நாசமாக போனது தான் மிச்சம், இவங்க தான் வந்துட்டு இவன் மேலே எல்லா பழியும் போட சொன்னாங்க, இவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்க, இவன் என்ன போய் கொடுமைப்படுத்துறான்னு சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து அவனை அங்கே வந்துட்டு அடித்ததுமே அங்கே அவளை பிடிச்சி இழுத்து நீ கண்டிப்பா வந்துட்டு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லும்போது ஆளுங்களுக்கு பயந்து அங்க விட்டுட்டுமே ஓடி போயிடுறான். அப்பாங்க அவங்க அண்ணி வந்துட்டு அங்க காலை பிடிச்சி கெஞ்சிட்டு அங்க சாரி கேட்குறாங்க, என்ன மன்னிச்சிரு, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், உன்னோட வாழ்க்கையவே கெடுக்க ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு, ஹீரோயின் நீங்க திருந்துட்டீங்கன்னா ஓகே தான், நீங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்கும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம எப்படி இருப்பேன்னு சொல்றா. பிறகு இங்க பார்த்தா ரொம்ப ஹாப்பியாயிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தா அவங்க மருமகளவே அங்க சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ண
பண்ணதுமே ஆனால் ஹீரோயின் அவங்க மேலே கையை வச்சிங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே மிரட்டினதும் அந்த பர்சன்ஸ் அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுறாங்க. நீ இதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுட்ருக்கா, அவங்கள சும்மா விடக்கூடாது, எல்லாத்தையுமே நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி அவங்கள உள்ள தூக்கி வைக்கணும், நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசினதுமே ஆமாம் நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இவனுங்களை நம்பி நான் வாழ்க்கையில் நாசமாக போனது தான் மிச்சம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவளங்க கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த டிரைவரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. என்னடா எங்கே தூக்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்படி அங்கே வந்துட்டு காரில் இந்த எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டு அங்கே வந்துட்டு சில பர்சன்ட்ட ஹெல்ப் கேட்குறா. திரும்பி பார்த்தா அவங்க பிரதர் அம்மாவும் தான். ஹீரோயின் வேகமாக மறைஞ்சு போயிடுறா. என்ன இன்னும் அவளை கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லிட்டு இவங்க பேசுறதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இங்கே நம்ம ஹீரோயினை காலமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அவளை காப்பாற்றுங்க, எல்லாம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவோட வேலை தான் நடந்த எல்லாத்தையுமே அவ சொல்கிறா. அந்த டிரைவர் வந்துட்டு இப்படி அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டா, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப ஆனால் நம்ம ஹீரோயின் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயினை விரட்டிட்டு போனால் அவள் மேலே ஏறி நின்றுட்டு நான் பேசாமல் சேர்த்து போயிடுவேன், நீ என்ன வந்துட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்ததுமே ப்ளீஸ் நீ அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே விழுக போகிறாள்னு சொல்லிட்டு அவன் பயந்து கத்திட்டு இருந்தா. இவனையுமே அடித்து மேலேருந்து தூக்கி போட்டாங்க. இவங்க 2 பேருமே சேர்த்து போனது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ஐயோ என்னோட ஒய்ஃபை காணமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். பட் ஹீரோயினுமே இந்த சைட்லேருந்து வந்துட்டு நானுமே உயிரோட தான் இருக்கேன், அவங்க வந்துட்டு பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்கிறா. இவங்க வீட்டில் பார்த்து அங்கே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற சைட்டு. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே பேய் மாதிரி வந்துட்டு அங்கே பயங்கரமாக ட்ராமா பண்ணுறா. நீ வந்துட்டு என்னை பெத்தவ தானே, எதுக்காக எனக்கு இப்படி வந்து துரோகம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை நாம கேட்டுட்டு அந்த லேடி அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே பண்ண பாவங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஒவ்வொன்றா சொன்னதுமே பார்த்தீங்கல்ல உண்மை வெளியே வந்துருச்சுன்னு ஹீரோயின் சொன்னதும் எங்ககிட்ட பொய்யாடி சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே வந்துட்டு உள்ளே தூக்கிட்டு போக சொல்லிடுறாங்க. அவங்க அண்ணி வந்துட்டு அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிடுறா. ஏன்னா கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது அந்த லேடியுமே கூட தான் இருந்தா, அவளுக்குமே தெரிஞ்சிருக்கு, இருந்துமே எதுவும் கண்டுக்காமல் இருந்தா இல்லையா, அதனால தான். பிறகு பார்த்தா அங்கே நம்ம இப்படியே ரொம்ப வருஷம் ஆயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வயசுமே ஆகி போயிடுது. அங்கே வந்துட்டு ஹீரோயின் அவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான், உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவட்ட நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வயசான பிறகுமே அதே லவ் தான் நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்கு இருக்குது. என் வாழ்க்கையிலே வந்துட்டு நீ வந்தது தான் ரொம்ப பெஸ்ட்டான மூமெண்ட் சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுங்க கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.